வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மித்ரசக்தி கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக இலங்கை வந்தடைந்துள்ள இந்திய படையினர் நிலையில் தம்மையும் கடந்த கால ஜனாதிபதிகளையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. பொது வேட்பாளராக அரியநேத்திரன் தெரிவு செய்யப்பட்டமை தமிழரசு கட்சியை எமது வழிக்கு கொண்டு வரும் ஒரு உக்தியே என செல்வம் அடைக்கலநாதன் கருத்து. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துஜாவிற்கு நீதி கோரி வைத்தியசாலை முன் போராட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். அதிகளவான அரசியல் கட்சிகள் அடுத்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு கூட்டணி அமைக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். இதனால் அடுத்த வாரம் மிகவும் முக்கியமானதாகவும் ஊடகங்களின் கவனம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நோக்கி திரும்பும் வாரமாகவும் அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். காலி மாவட்டத்தின் அனைத்து தேர்தல் தொகுதிகளையும் உள்ளடக்கி விசேட கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே வஜ்ர அபேவர்தன இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ரமேஷ் பத்ரனும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிஷாந்த் முத்துஹெட்டிகம ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தமக்கு இதுவரையில் பதவி அதிகாரம் கிடைக்கப்பெறாத நிலையில் தம்மையும் கடந்த கால ஜனாதிபதிகளையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டதாக டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டதற்கான காரணம் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமை மற்றும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இதுவரை கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்களின் எண்ணிக்கை 32ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை கட்டுப்பணம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளை நண்பகல் 12 மணியோடு நிறைவடைகின்றது. இதன்படி நேற்றைய தினம் 5 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கட்டப்பணம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளை நண்பகல் 12 மணியோடு நிறைவடைகின்றது. அத்துடன் வேட்புமனு கோரல் எதிர்வரும் 15ஆம் தேதி முற்பகல் 9 மணி தொடக்கம் 11 மணி வரை இடம்பெறவுள்ளது. அன்றைய தினம் ராஜகிரிய பகுதியில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் அதனை அண்மித்த பகுதியில் விசேட பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர். மேல் ரத்நாயக் இதனை தெரிவித்துள்ளார். காவல்துறை மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் அடங்கலாக 1500 பேர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பின் பொது வேட்பாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவு செய்யப்பட்டமை தமிழரசு கட்சியினை பொது வேட்பாளர் விடயத்தில் எமது வழிக்கு கொண்டு வரும் ஒரு உக்தியே என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளராக அரசியல் கட்சி சார்பற்ற ஒருவர் நியமிக்கப்படுவார் என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டது. ஆனால் இறுதியில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டமை தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் ஒற்றுமையினை எதிர்பார்க்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் எங்களிடம் அது இல்லாதிருப்பது கவலைக்குரியது. இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளராக தமிழரசு கட்சிக்குள் இருந்து ஒருவரை தெரிவு செய்திருப்பது என்பது தமிழரசு கட்சியை வழிக்கு கொண்டு வரும் உக்தியாகவே நான் கருதுகிறேன் என்று தெரிவித்தார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துஜாவிற்கு நீதி கோரி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் ஏற்பாடு செய்த குறித்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு துணியால் தமது வாயை கட்டி கையில் கருப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மன்னார் பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி சிகிச்சைக்காக வருகை தந்த நிலையில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக உயிரிழந்த சிந்துஜா மரியராஜின் மரணம் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை எதுவித நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் இறந்தவருக்கு நீதி வேண்டும், இப்படி இன்னும் ஒரு கொலை நடைபெறக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு ஈடுபட்டார்கள். குறித்த பதாதைகளில் பணத்திற்கு மனித உயிரை விலை பேசலாமா, அரசே இலங்கையில் மருத்துவத்துறையை மறுசீரமைப்பு செய், உயிர்காக்கும் வைத்தியர்களை மனித நேயத்தை மதியுங்கள், மருத்துவத்துறையின் அறமங்கே, சிந்துஜாவின் மரணம் இறப்பா கொலையா, நீதி நிழலாடுகிறதா, மாஃபியாக்களின் கூடாரம் ஆகலாமா, வைத்தியத்துறை போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தது. குறித்த சம்பவத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். எனவே உயிரிழந்த சிந்துஜாவின் மரணத்திற்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் குறித்த மரணத்தோடு தொடர்புடைய வைத்தியர் உள்ளடங்கலாக அனைவரும் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினையும் முன்வைத்துள்ளனர். குறித்த போராட்டத்தில் சிந்துஜாவின் தாய், சிந்துஜாவின் பிள்ளை கலந்து கொண்டதோடு பெண்கள் அமைப்பு, பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அருட்தந்தையர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய தினம் சிந்துஜாவுக்கு நீதி கேட்டு பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். சம்பவம் நடந்து அடுத்த சில மணி நேரங்களிலிருந்து நாங்கள் வைத்தியசாலையோடு தொடர்பில் இருந்து அதனுடைய துறை சார்ந்த அதிகாரிகளோடும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மாகாண சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர், மத்திய சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் நாயகம், மத்திய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் போன்ற பலரோடு பேசி தொடர்ந்து அவர்களை சந்திப்புகள் மேற்கொண்டு ஒரு ஜனநாயக ரீதியிலே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக முன்னெடுத்திருந்தோம். ஒரு ஏமாற்றுகின்ற அல்லது மூடி மறைக்கின்ற சம்பவங்களாகவே இது தொடர்ந்து அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று வீதிக்கு இறங்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு பின்னரும் கூட அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் அவர்கள் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர வேண்டும். அவ்வாறு நகருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லையேல் நாங்கள் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டத்தை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளராக கருதப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க ஆகியோர் தமது கூட்டணிகளை பலப்படுத்தி வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தி பரந்தப்பட்ட கூட்டணியொன்றை அமைத்துள்ள போதிலும் அதில் மாற்றுக் கட்சி அரசியல்வாதிகள் எவரும் உள்வாங்கப்படவில்லை. மாறாக தொழிற்சங்க மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் உருவாக்கப்பட்டு வரும் கூட்டணியில் பொதுஜன பெரமுனவின் 90% எம்பிக்கள் இணைந்துள்ளனர். அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் சில உறுப்பினர்களும் ஆதரவு வழங்கியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் பரந்தப்பட்ட கூட்டணியொன்றை அமைத்துள்ளார். தமிழ், முஸ்லிம் கட்சிகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட அதிகமான கட்சிகள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளித்துள்ளன. அண்மைய நாட்களாக ரணில் விக்ரமசிங்கவின் திட்டங்களுக்கு ஆதரவு அளித்து வந்த ராஜித சேனாரத்ன இன்று அல்லது நாளை தமது ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வெளிப்படுத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க சஜித் பிரேமதாசவுக்கு தமது ஆதரவை வழங்க உள்ளதாகவும் தெரிய வருகிறது. நாளை புதன்கிழமை இதற்கான நிகழ்வுகள் இடம்பெறும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது. இந்த நிலையில் கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டு ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தமது இறுதி தீர்மானத்தை நாளை அறிவிக்க உள்ளது. சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க வேண்டும் என கட்சியின் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் கருத்தாக உள்ளது. என்றாலும் அந்த கட்சியின் சார்பில் தெரிவாகியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வழங்கியுள்ளனர். இதனால் தடுமாற்றத்திலிருந்து ரிஷாட் பதியுதீன் பல்வேறு ரகசிய சந்திப்புகளில் ஈடுபட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவும் ரிஷாட் பதியுதீனும் பல்வேறு ரகசிய பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இறுதி முடிவாக சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டுக்கு அவர் வந்துள்ளதாக கட்சியின் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது. இந்த அறிவிப்பு நாளை வெளிப்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மித்ர சக்தி கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய படையினர் நேற்று இலங்கை வந்தடைந்தனர். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே பரஸ்பர நட்புறவை மென்மேலும் விருத்தி செய்யும் முக்கிய பணிமுறையாக வருடம்தோறும் ஏற்பாடு செய்யப்படுகின்ற மித்ர சக்தி போர் பயிற்சி 2024 ஆகஸ்ட் 12 முதல் 25ஆம் தேதி வரை மாதுருவோயா பிரதேசத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் நேற்று மத்தள விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு வருகை தந்தனர்.
இந்திய ராணுவ படையினரை காலாட்படை பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் வஜிர வெலகெதர மித்ரசக்தி ராணுவ பயிற்சி பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் தினேஷ் உடுகம, இலங்கையின் இந்தியாவுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதிநிதிகள் மற்றும் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் வரவேற்றனர். இந்த போர் பயிற்சியில் இந்திய ராணுவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கர்னல் ரவீந்திர அலவட் தலைமையில் 18 அதிகாரிகளும் 102 சிப்பாய்களும், இலங்கை ராணுவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கஜபா படையணியின் 18 அதிகாரிகளும் 102 சிப்பாய்களும் பங்கேற்க உள்ளனர். 10வது தடவையாக இம்முறை இடம்பெறும் இந்த ராணுவ பயிற்சிகள் 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இலங்கையிலும் இந்தியாவிலும் நடத்தப்பட்டுள்ளன.